இன்றைக்கி சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு தான் இன்றைக்கி வீடியோவில் காமிக்க போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவைன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்காக ஒரு 400 கிராம் பன்னீர் வந்து இந்த மாதிரி க்யூப் மாதிரி சின்ன சின்ன கட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கி அரைச்சி தான் செய்ய போகிறோம். அதனால் அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருளுன்றதை நான் சொல்லிடுறேன். அதுக்கு நான் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்திருக்கேன், பிரிந்தி இலை ஒன்று எடுத்திருக்கேன், ஏலக்காய் 3 எடுத்திருக்கேன், பட்டை ஒரு துண்டு எடுத்திருக்கேன், அன்னாச்சிப்பூ 1 எடுத்திருக்கேன், கிராம்பு ஒரு 3 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நீளமாக கட் பண்ண வெங்காயம் ஒரு 150 கிராம், பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் ஒரு 3 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப மெலிசாக அறிய தேவையில்லை, ஏன்னா அது லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டு அப்படியே அரைக்க போகிறோம் இல்லையா, அதனால் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் அந்த வெங்காயம் கூட போட்டு தான் வதக்க போகிறோம். அதனால் நீளமாகவே அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். பூண்டு ஒரு 20 பல் இந்த மாதிரி தோல் உரித்து வச்சுருக்கேன், இதையும் அது கூட போட்டு தான் வதக்க போகிறோம். இஞ்சி வந்து ஒரு பெரிய சைஸ் துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், தோல் சீவி கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் அந்த பூண்டுலாம் கூட போட்டு வதக்கி தான் அரைக்க போகிறோம். அது கூடயே முந்திரி பருப்பு ஒரு 20 எடுத்து வச்சுருக்கேன், இதையும் அது கூட போட்டு பேஸ்ட் மாதிரி தான் அரைச்சி அது கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன பொருள்லாம் லைட்டாக வதக்கி அரைச்சி மிக்ஸ் பண்ண போகிற பொருள் இது. அதுக்கப்புறமா கிரேவிக்காக அரிஞ்சு வச்சுருக்கேன், பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். பார்த்தீங்களா எவ்வளோ பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் ஹோட்டல் ஸ்டைலில் செய்யணுன்றதுனால பட்டர் வச்சுருக்கேன், இது ஒரு 2 ஸ்பூனு அந்த கிரேவியாக செய்யும்போது அது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்களா ஃப்ரெஷ் க்ரீம் வச்சுருக்கேன், இதையும் அது கூட சேர்த்து தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்றதை வீடியோவில் பார்க்கலாம். இது ட்ரையாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கஸ்தூரி மேத்தி வெந்தயக்கீரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். கொஞ்சம் இதை வந்து லைட்டாக பொடி பண்ணி அது கூட கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். பயங்கரமாக வாசனையாக இருக்குங்க. அது டேஸ்ட்டும் கிரேவியும் வந்து டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அதை நீங்கள் அப்புறமா ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு பேக்கெட்டாக தான் வாங்கி யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் போட்டாலும் வேஸ்ட் ஆகிடுமே வாங்கி நினைக்காதீங்க. சப்பாத்திலாம் செய்யும்போது இந்த பொடியை அதில் மிக்ஸ் பண்ணி போட்டு சப்பாத்தி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எல்லாம் செஞ்சு முடித்தோன்னே கடைசியாக கார்னிஷ்க்கு கொத்தமல்லி. அரைக்கிற பொருள் இல்லாமல் வதக்கிறதுக்காக வெங்காயம் போட போகிறோம் இல்லையா, நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சொன்னேன் இல்லையா, அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு அப்புறம் போடுறதுக்காக காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீளமாக கீறி 2ஆக கட் பண்ணியிருக்கேன், நீளமாக கீறி வச்சுருக்கேன். இதெல்லாம் அதில் போட்டு வதக்கி செய்ய போகிறோம். இப்போ என்னென்ன பொருள்லாம் தேவைன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்கு போயிடலாம். அதனால் அதுக்கு முன்னாடியே நான் ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுட்டேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெயும் விட்டுருக்கேன், எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இப்போ தாளிக்கிறதுக்கு நான் தேவையான பொருள்லாம் சொன்னேன் இல்லையா வதக்கிறதுக்கு, அதெல்லாம் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ எண்ணெய் சூடாகி அந்த மசாலா பொருள்லாம் போட்டு எல்லாமே வதக்கிறதுக்கு போட்டுட்டோம். வெங்காயம்லாம் வதங்கிட்டுருக்கு. வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக எப்போ நம்ம கல்லுப்பு சேர்ப்போம் இல்லையா, அதே மாதிரியே கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு அதில் சேர்த்து நல்லா வதக்குவோம். வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி, அந்த முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா, பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்காக அரைக்கிற பொருள் கூட கடைசி அந்த முந்திரி பருப்பையும் சேர்த்து வதக்கி அரைச்சிக்கலாம். இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். அதோட ஆற வச்சு மிக்ஸில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடலாம். அந்த பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு மசாலாவுக்காக அந்த பேஸ்ட் அரைக்கிறதுக்கு எல்லாத்தையும் வதக்கியிருக்கோம் இல்லையா, இப்போ அது நல்லா வதங்கிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். அதை கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா ஆற வச்சுருந்தேன். இப்போ ஆறுனதுக்கப்புறமா இது பெருசாக பாருங்கள், இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ இதெல்லாம் வந்து அந்த பொடியாக நறுக்கியிருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயம்லாம் வதக்கினதுக்கப்புறம் தான் இதை போட்டு அது கூட வதக்க போகிறோம். இப்போ என்னென்ன போடலான்றது நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு. இப்போ அந்த வெங்காயம்லாம் போட்டு வதக்கலாம். இப்போ அந்த பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது இல்லையா, இந்த டைமுக்கு காரத்துக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பச்சை மிளகா, இந்த ஒரு 4 பச்சை மிளகா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகா அது கூட சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு அதில் வந்து மசாலாலாம் சேர்க்குறதுக்கு காரத்துக்கு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, தனியாத்தூள் 2 ஸ்பூனு, கரம் மசாலா தூள் 1 ஸ்பூனு,
சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். அது கூடயே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை, அதை அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இல்லையா? வதங்குற டைமில் இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தக்காளி பேஸ்ட்டும் அது கூட சேர்த்துட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் பச்சை வாடை போட்டோம். இந்த டைமில் கொஞ்சம் உப்பு பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் நீங்கள் உப்பு பார்த்துட்டு காரம் கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி உப்பு சேர்க்கனாலும் சேர்த்துக்காங்க. நான் உப்பு மட்டும்தான் எனக்கு கம்மியாக இருக்குது. ஒரு அரை ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். அது கொஞ்சம் கொதிக்கிட்டோம். லைட்டாக கொஞ்சம் கிரேவியாக வேணும் இல்லையா? அதுக்குள்ளே கொதித்து அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறமா நம்ம இந்த பன்னீர்லாம் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த அரைச்ச மசாலாலாம் சேர்த்து அந்த கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு. பச்சை வாடெல்லாம் போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கட்டமாக பன்னீரை, அதை அது கூட சேர்த்து கிளறி விட்டுடலாம். அது கூடயே நம்ம அந்த பட்டர் சேர்த்துட்டு பட்டரும் ஃப்ரெஷ் க்ரீமும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கடைசியாக ஃப்ரெஷ் க்ரீமை அந்த கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ பன்னீர்லாம் சேர்த்துட்டோம். இப்போ சூப்பரான ஒரு பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அது நல்லா திக்காகிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம வந்து ட்ரையாக பவுட்ரு பண்ணுறதுக்காக கஸ்தூரி மேத்தி சொன்னேன் இல்லையா வெந்தயக்கீரை, இப்போ வந்து இதை தான் பவுட்ரு பண்ணி போட போகிறோம். இதை கொஞ்சம் எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா பொடி பண்ணி அது மேலே தூவி விட்டுருங்க. கடைசியாக அந்த நிறுத்தி வச்சுருக்கேன் இல்லையா கொஞ்சமாக அந்த க்ரீம் இருக்குது ஃப்ரெஷ் க்ரீமு, அதை லைட்டாக மேலே அப்படி இது பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லியை போட்டு கார்னிஷ் பண்ண வேண்டியதாங்க. சூப்பரான ஒரு பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் சப்பாத்திக்கோ இல்லை பரோட்டாக்கோ யூஸ் பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம். பெரிய பெரிய ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய ரொம்ப டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலாவை வீட்டிலே சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்றது தான் இன்றைக்கி நான் வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.